நம்ம ஒன்றிய பிரதமர் ஐயா இருக்காங்களே, நரேந்திர மோடி ஐயா, இது வரைக்கும் 5 தடவை வந்துட்டாரியா தமிழ்நாட்டுக்கு. இந்த ஜனவரி மாசத்துல இருந்து 5 தடவை வந்தப்பெல்லாம் என்னன்னா நாடகம் தான். அது நம்ம ஊர்ல போய் நாடகம் போடலாமா? ஊருக்கே நாடகம் போட்டவங்க தமிழ்நாட்டுக்காரங்க. விடிய விடிய நாடகம் பார்ப்போம்யா. நம்ம 2 மணிக்கு தான் முரியன் வருவாரு. அப்ப நம்ம சகோதரிகள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. சகோதரிகளை எழுப்புறதுக்கு முரியன் ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. காயாத கானகத்தை நின்று லாபம் நற்காரிகைய மேயாதமான் 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 விட்டத பெட்டிக்காரு. ஆமா மேயாதமான் அந்த மேயாத மான கடைசி வரைக்கும் மேய விடவே மாட்டாங்க. ஒரு 4 மணி நேரம் அந்த மேயாத மான போட்டு எல்லாரும் எந்திரிச்ச பிறகு அந்த நாடகத்தினுடைய கதாநாயக வசனம் பேசுவார். அந்த நாடக நடிகர்கள் இல்லாட்டி நமக்கெல்லாம் இன்னைக்கு முக்கியமான வரலாறுகள்லாம் தெரியாம போயிருக்கான். ஆனா நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி போடுற நாடகம் இருக்கே, ஆக முதல் கூட்டம் ஜனவரி மாசம் 4ஆம் தேதி வந்தாரியாங்க திருச்சிக்கு. அந்த மேடையில ஒரு கும்பிடு போட்டாரு பாருங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, அப்படியே படுத்து தூங்கிடுவார் போல இருக்குன்ட்டு. பாருங்க அவர் போட்ட கும்பிட பாருங்க. இந்தியாவில் எத்தனையோ பிரதம மந்திரி இருந்திருக்காங்க. இப்படி ஒரு ஆளு மேடையில கும்பிடு போட்டு பார்த்திருக்கீங்களா? அதாவது பெண்கள்ல நிறைய பேர் வீட்டுல கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட இருக்கீங்க ஆம்பளை எல்லாம். பெண்கள்ல சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல கோபமாவே பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? ஒரு காப்பி போட்டு கொடுறேன், காப்பி காப்பி கிளிக்கிற கிளிக்கு 3 காப்பி ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு போட்டு கொண்டு வந்து கொடுக்கும். கோபமா பேசினாலும் அந்த காப்பியை ரசிச்சு குடிப்பான் நம்பாரு. இது ஒரு வகை. இன்னொரு அம்மாட்ட கேட்பாரு, ஏடி காப்பி போட்டு கொடு. பொறுங்க, சும்மா பரப்பிங்க, 1/2 மணி நேரம் ஆகும், காப்பி வேணும் உடனே வந்துருமா அப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போட்டு கொடுப்பாங்க. இது 2வது வகை. 3வது வகை, ஒரு அம்மா வீட்டுக்காரர் கேட்கிறாரு, காப்பி போட்டு கொடு. காப்பியாங்க? என் தெய்வமே, உங்களுக்கு காப்பி மட்டுமா நான் போட்டு கொடுப்பேன்? என் வாழ்க்கையவே உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு காலில் 4 தடவை உளுந்து குங்குமம் வச்சு விடுங்க மாமா அப்படின்னு வச்சு விட சொல்லி, ஆஹா எங்க மாமன் தான் எங்களுக்கு உலகமே அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் காப்பியே கொடுக்கல. வசனத்தை மட்டும் பேசிட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போயிருச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த 3வது வகை பொம்பளை தான். அழகா வசனம் பேசிட்டு காப்பியே போட்டு கொடுக்காம வீட்டை விட்டு கிளம்பிருச்சு. வாயிலேயே உளுந்த மாவு இல்லாம வடை சுடுற ஒருத்தர் யாருனாக்கா அவரு தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. 2014 வருஷத்துல இங்க வந்தாரியா. ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு ஈரோட்ல. அவர் எப்பயுமே எப்படி பேசுவார்னா, நல்ல ஆக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கான். அகரமுதுல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதுற்றே ஒழுக்கு. திருவள்ளுவர் கண்ணீர் விட்டு அழுகுறார். என் திருக்குறளை இப்படி வாசிக்கிறாரு. அப்படி வசனம் பேசுவார். 2014 நான் ஒரு ஜவுளி பூங்காவை அமைக்காமல் விட மாட்டேன்னாரு. 10 வருஷம் ஆச்சு. இன்னும் ஜவுளி பூங்காவுக்கு பள்ளம் கூட தோண்டல கடப்பாறையில. 10 வருஷம் அறிவிச்சிருக்கமே, நம்ம அதை செஞ்சு காட்டணும்னு ஒரு யோசனை வேணாமா? 2016வது வருஷம் என்ன அறிவிச்சார்னா, மதுரை மக்கள்லாம் பிரைவேட் ஆஸ்பத்திரியில போய் காசை செலவழிச்சு மருத்துவ வசதிக்காக கஷ்டப்படுறாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரையில நான் கொண்டு வர போறேன். ஓஹோ 2016. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம் ஆகுது. 2019 இருந்து 2018 இருந்து 21வது வருஷம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தார். அவராவது இந்த கட்டடத்தை கட்டுங்க பிரதம மந்திரி அவர்களேன்னு கேட்கல. அன்னைக்கு அறிவிச்சது இன்னைக்கு ஒரு காம்பவுண்ட் வால் கூட இல்லாம இருக்கு. ஆனால் எங்கள் தமிழக முதல்வர் அந்த மதுரை மாவட்டத்துக்கே கிடைச்சிச்சு.
அதுதான் ஆசியாவிலேயே சிறந்த நூலகம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை மதுரையில கட்டி வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து பார்த்துட்டு, ஆஹா என்னடா நூலகம், யாரா இதை கட்டினதுன்னு சொல்லி அந்த தலைவருடைய படத்தையும் நம்ம முதல்வர் படத்தையும் பார்த்துட்டு வெளிநாட்டுக்காரன் இருந்த முதலமைச்சர் இப்படி இருக்கணும்டான்னு சொல்லி முதலமைச்சரை பாராட்டிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.